கல்யாணின்னு கூப்பிட்டான். நான் காட்டுக்கு போறேன், எங்க அப்பாவோட உத்தரவு, பரதனுக்கு பட்டாபிஷேகம், எனக்கு காட்டுல வாசம்னு. அதனால நீ என்ன தெரியுமா பண்ணணும், நான் காட்டுக்கு போனா என் ஸ்தானத்துல இருந்து எங்க அப்பா அம்மாவை எடுத்து எங்க அப்பா அம்மாவை பொறுப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு உடனே அவ சொன்னா, ஈஸியா சொல்லிட்டேலே, எனக்கு எல்லாமே நீங்க தான், உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? இந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்குங்கிறதுல அவ கோச்சிக்கவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அழகான கட்டம். இது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துல அண்ணா தம்பிக்குள்ள ஒரு சின்ன விஷயம் வரும்போது, தம்பிகிட்ட ஒன்ன அப்பா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா வந்து இது மாதிரி தம்பிகிட்ட கொடுத்துட்டான்ப்பா, அப்பா கொடுத்துட்டாருப்பா, அப்பா நம்ம அதுல இதுவா உள்ள அந்த கடிகாரத்தை தம்பிகிட்ட கொடுத்துட்டாருன்னா உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியறது இழிச்ச வாயிருந்து, பார்த்தாலே தெரியறது உங்களை எப்படி ஏமாத்துறோம், உங்க தலையில மிளகா அரைக்கணும்னு தெரியறது. மண்டையை ஆட்டிட்டு வந்தேல, அதை கேட்கணும்னு தோணலையா உங்களுக்கு? இப்படி எல்லாம் எப்படி பேசுவான்? அந்த ஒரு சின்ன அல்பமான விஷயத்தை வேண்டாம்னு சொன்னான். சீதை ஒரு வார்த்தை அந்த ராஜ்யத்தை பத்தியே பேசல, காட்டுக்கு ஏன் போறேன்னு கேட்கல. அவ சொன்னா, என்னை எப்படி நீ விட்டுட்டு போறேன்னு சொல்லுவேன். எதித்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யைவ ராகவ அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகானே. நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. இந்த பேச்சே வேண்டாம். இத சம்ஸ்கிருதமா சொன்னா உங்களுக்கு புரியாது. அக்ரதஸ்தே கமிஷ்யாமிங்கிறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொன்னேன்னா தெரியும். சீதா ராமனை பார்த்து சொன்னார் ஃபாலோ மீன்னா. சீதையே ஃபாலோ மீன்னு சொன்னாலா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல. காடுங்கிறது சீதைக்கு பிறந்தான், காடு இல்ல பூமி பிறந்தான். பிறந்தாத்துல எங்க எது இருக்குங்கிறது பெண்ணுக்கு தான் தெரியும். ஒண்ணு, பிறந்தாத்துக்கு போகும்போது மாமனாராத்துக்கு போகும்போது மனைவி இல்லாம போகக்கூடாது. பைத்தியமா இருந்தா இதுவே நிற்கும் முன்னாடி. வாங்க வாங்க மாப்பிள்ளைன்னு மாமனார் கூப்பிடுவார். எங்க வந்தேன்? இங்க ஒரு ஆபீஸ் வேலையா வந்தேன், அதான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் அப்படின்னு உடனே இந்த சத்தத்தை கேட்டுட்டு பாதி வேலைய மாப்பிள்ளைன்னு உடனே அந்த மாமியாருக்கு வேலை நின்று போயிடும். ஓடி வந்து லட்சுமி வந்திருக்காளா அப்படின்ப. லட்சுமி எல்லாம் வரல, நான் மட்டும்தான். ஓஹோன்னு சொல்லிட்டு உள்ள போய் காப்பி கூட குடிக்கிறான்னு கேட்க மாட்டார். பொண்ணு அழிச்சுன்னு போனாதான் உபச்சாரமே. மனைவி எங்க மாமனார் என்கிட்ட என் பொண்டாட்டிய காட்டுல என்கிட்ட பிரியம்னு சில பைத்தியம் சொல்லுவோம். பொண்டாட்டிட்ட நீ பிரியமா இருக்கிறதுன்னு தான் பிரியம். அந்த பொண்ணுன்ற நீ பிரியமா இல்லைன்னா தெரிஞ்சு பார்க்க மாட்டான். யாருமே அவாவா கட்சி தான் பேசுவா. இது உலகத்துல இயல்பு. அதனால பிறந்த வீட்டுக்கு போகும்போது மனைவியோட போகணும் மாமனார் மாமியாரத்துக்கு. சீதைக்கு பிறந்தாம் பூமி, அதனால நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்கோ அப்படின்லாம் சொன்னா. இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னார். வனத்துல வந்து பகவான் சொன்னால் ஏகப்பட்ட பிராபலங்கள் உண்டு. அங்க ஏகப்பட்ட புழு, பூச்சி, பாம்பு, பல்லி, ராட்சசால், ஏகப்பட்ட சிங்கம், புலி, கரடி எல்லாமே இருக்கும்னா அதுக்கு அவ கேட்டா, நீங்க ஆம்பளை தானே? நீங்க ஆம்பளை தானே, அதனால நீங்க வந்து என்னை ரட்சிக்கணுமோனோ, நீங்க என்னை காப்பாத்துங்கோ இப்படிலாம் சொல்ல. இந்த சாமர்த்திய பேச்செல்லாம் வேண்டாம், உன்னை நான் விட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு உடனே சீதை கண் கலங்கி போயிடுது. பக்தாம் பதிவிரதாம் தீனம் மாம் சமாம் சுகத துக்கயோ நேதுமருஹசி காகுஸ்த சமான சுக துக்கினி. நான் உங்க பக்தை இல்லையா, பதிவிரதை இல்லையா, தீன இல்லையா? சொன்னா உங்களை தவிர எனக்கு வேற உலகம் உண்டா? என்னை விட்டுட்டு நீங்க போகலாமா? நியாயமா? மாம்சமாம் சுக துக்கையோ,
ஒரு சுகத்தும் போது கூட இருந்தா மட்டும் போராது. கணவன் மனைவிக்குள்ள உள்ள அந்த பிணைப்புங்கிறது துக்கத்தும் போதும் இருக்கணும். மற்றவர்கள் வேணா துக்கத்தும் போது விட்டுட்டு போலாம். கணவனை மனைவியோ மனைவிய கணவனோ விடவே கூடாது. ஆஸ்பத்திரியில இருக்காள் மனைவி அப்படின்னு சொன்னா பிள்ளைய பார்த்துக்கோ, நர்ஸை பார்த்துக்கோன்னு கணவன் சொல்லக்கூடாது. எத்தனை வயசா இருந்தாலும் அங்க உட்காண்டே இருக்கு. இன்னைக்கு மனைவி உட்காந்துருக்காளே, மனைவி அது மாதிரி உட்கார்றாளே, இதை நாம் நம்ம வயசாக வயசாக நம்மளுடைய ஒரு கடமைகளை நாம புரிஞ்சுக்கணும். எல்லா ஒரு மனைவி பாரதிய பெண்கள் பண்ற ஒரு தியாகத்துக்கு எப்படி அம்மாவுக்கு பதில் பண்ண முடியாதோ அது மாதிரி மனைவிக்கும் பதில் பண்ணவே முடியாது. சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் கணவனோட வராதவன். அப்படிங்கிறத அந்த மனைவியை எப்படி நடத்தணுங்கிறது இருக்கணும். என்னை நீங்க விட்டுட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டான். பகவான் ஏன் வேண்டாம்னு சொல்றான்னா, நீ கஷ்டப்படுவ, விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லை எனக்கு, நீ கஷ்டப்படுவ அப்படின்னு உடனே கோச்சுண்டாள் சீதை. அப்படி நீங்க சொல்லலாமா? உங்க கஷ்டத்துல நான் சமம் உள்ளவள் தானே. பிரணய சாபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம் கிந்த்வா மன்யத வைதேகா பிதா மே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். நீங்க வர்த்தா, நீங்க ரட்சிக்க முடியாதா? இப்படி எல்லாம் சொன்ன உடனே பகவான் ஒரு நிமிஷம் தயங்க ஆரம்பிச்சோடனே மேல சீதை பேசினால், என்னவா இருந்தாலும் நான் அங்க சகிச்சுப்பேன், ஒரு வார்த்தை உங்களை நான் சொல்ல மாட்டேன், நீங்க என்ன அழிச்சுன்னு தான் போகணும் அப்படின்னு இவள் கண்ணை விட்டுன்னு சொன்ன உடனே பகவான் சரின்னுட்டான். இந்த கூத்தெல்லாம் பார்த்தார் லட்சுமண சுவாமி. மண்ணியையே இந்த பாடுபடுத்துறார். நம்மளை என்ன பண்ணுவார்னு தெரியாது. அதனால இவர்கிட்ட அபிப்பிராயமே அவன் கேட்கல. நான் வரட்டமா அண்ணா அப்படின்னு கேட்கல. ஒரு பையன் எடுத்துன்னா முன்னாடி போயிட்டான். ஏவம் ஸ்ருத்வா து சம்வாதம் லக்ஷ்மணா பூர்வமாகதா பாஷ்ப லக்ஷ்மணா பூர்வமாகதா. நம்ம வெளியூர் கிளம்பினோம்னா இந்த பேரம்பேச்சியோட அனுபவிச்சவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். இது 2.5 வயசு 3 வயசுல அப்படியே சுத்திட்டே இருக்கும் காத்தால. நம்ம பொட்டியில சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கிறதே எங்க போறேன், நான் ஊருக்கு போறேன், போகக்கூடாது அப்படி சொல்லாத தாத்தா, கதை சொல்ல போறேன், போயிட்டு வந்துடுறேன், நானும் வரேன், நானும் வருவேன், நீ அம்மாவை விட்டுட்டு இருக்க மாட்ட, சொன்னா கேளு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, தாத்தா வாங்கிட்டு வர, எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும், சாக்லேட் வேணும், எல்லாம் சொல்லுவான். சரி இதெல்லாம் சொல்லிட்டா அவன் மறந்து போயிட்டான்னு நினைச்சா கார்ல முதல்ல அவன் உட்காந்துருப்போம், கலப்படத்துக்கு முன்னாடி அவன் வந்து நின்றுடுவான். என்னடின்னா நான் வரத்தான் வருவேன், என்னை விட்டுட்டு போகக்கூடாது. இது மாதிரி எங்க தாத்தாவோட நாங்க பண்ணா தாத்தா ரொம்ப கோச்சுப்பார். யாரை கோச்சுப்பாருன்னா எங்க அம்மாவை கோச்சுப்பார். நான் தான் கிளம்புறேன்னு தெரியுமோனோ, குழந்தைய அழிச்சுன்னு போகணுமா வேண்டாமா அண்ணன்ட அப்படிம்பறவர். இப்படி முன்னாடி கொண்டு வந்து அழ விடுவாளா யாராவது அப்படிம்பறவர். இது மாதிரி எல்லாம் ஒரு பிணைப்போட வாழ்ந்த தேசம் இது. இன்னைக்கெல்லாம் குழந்தைகள்லாம் வளர்றது பாருங்க, பிராரப்தம் பொழந்துடுத்து, தலையில எழுத்து வாயுசு பலமா இருக்கு, அதனால வளர்றதே தவிர வளர்ப்புனாலெல்லாம் வளரல. அத்தனை ஒரு பாண்டிங்கோட இருக்கும். அது பெரியப்பா, சித்தப்பா, அண்ணா, தம்பி, சித்தப்பா குழந்தைகள், பெரியப்பா குழந்தைகள், தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி ஒரு அழகான. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உள்ளதுக்கு நான் ரொம்ப பேர்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப அடுத்த சிஸ்டத்துக்கு சொல்றேன். இப்ப பழைய வீடெல்லாம் வச்சுட்டு போறேன்னா அப்படி பண்ணாதீங்க. ஒரே இடத்துலயே எல்லாரையும் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே இடத்துல எல்லாம் இருந்தா சண்டை சச்சரவு வரும்னா, தனித்தனியா இருந்தா மட்டும் என்ன கட்டி பெறல அப்படிலாம் இல்லையே. ஒரு சண்டை கோபம் வந்தா கூட அடுத்த வேலை மாறுவது. நம்ம அந்த உறவுகள் அப்பதான் புரியும், அது பழக்க வழக்கங்கள் அப்பதான் புரியும், சம்ஸ்காரங்கள் அப்பதான் படியும். இத நம்ம ஹிந்துக்கள்ல அதுவும் பிரத்யேகமா பிராமணால தவிர பாக்கி எல்லாரும் அப்படிதான் இருக்கு. அதுவும் மற்ற மதத்துக்காரெல்லாம் இருக்கா பாருங்க, சாப்பிட்றது கூட ஒன்னாதான் சாப்பிடுவான், ஒரே தட்டுல தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைப்பு, அது உண்மை. அது
ஒரு எச்சல் ஒருத்தரை தொட்டான்னா அவளும் ஒண்ணு சேர்ந்துருவா. அதனாலதான் எச்சல் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றது. இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு. சீதை இது மாதிரி லட்சுமண சுவாமி இது மாதிரி கிளம்பின உடனே எங்கடா கிளம்புற லட்சுமணா, நானும் வரேன். என்னடா சொல்ற லட்சுமணா, அயோத்தியை விட்டுட்டு நீ வரையா? ந தேவலோகாக்கிரமணம் ந மரத்வமஹம் ரிணே ஐஸ்வர்யம் வாபி லோகான காமயேன த்வயா வினா. எனக்கு தேவலோகம் வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், மற்ற புண்ணிய லோகங்கள்லாம் வேண்டாம். நான் வரதான் வருவேன், உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு. உங்க அம்மா எங்க அம்மாவெல்லாம் யார் பார்த்துப்பான்னு கேட்டா, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் கையை போட்டுன்னு சரையூல போய் விழணும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் தான் வருவேன், நான் தான் வந்து உங்களுக்கு பண்ணிவிடப்படுவேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஸ்தே இப்படிலாம் சொல்லி லட்சுமண சுவாமியும் வரேன்னு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்புறதுனால பகவான் சொன்னா, பொதுவா வெளியில கிளம்பினா யாத்திரா தானம்னு ஒண்ணு பண்ணணும். இன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு தான் நம்ம பண்றோம். நார்மலாவே வெளியில போனா யாத்திரா தானம் பண்ணணும். ரெண்டாவது 14 வருஷம் வேற. 14 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது ஒரு 10 நாள் வீட்டை பூட்டி வச்சாலே வீடு இதுவா போயிடுற. 14 வருஷம்ங்கிறது பகவான் என்ன நினைக்கிறார், சீதை என்ன நினைக்கிறார், இப்ப இத்தனை நாளா நம்ம வீட்டுல இருந்த அந்த உயர்ந்த பொருள்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பலாம், வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். இவாளுக்கு குரு வசிஷ்டர் தான். வசிஷ்டர் தான் பட்டாபிஷேகத்துக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணியிருக்கார். அவர் தான் வந்து யாத்திராதானம் பண்ணி வைக்கணும். ஆனா பகவான் வசிஷ்டரை கூப்பிடல. ஏன்னா அவர் ரக்ஷாபந்தனம் பண்ணி பட்டாபிஷேகம் நடக்கல. அவரையே நாம கூட்டம்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி, போய் கைலாஷ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால வசிஷ்டரோட புத்திரரை கூப்பிடுனா, சுயஜர்னு பேர். தம் விப்ரமக்ஞகாரஸ்தம் வந்தித்வா லக்ஷ்மணோ பிரவீதி சகேப்யாகச்ச பஷ்யத்வம் வேஷ்ம துஷ்கரகாரிணஹ. அவரை கூப்பிட போறார் லக்ஷ்மண சுவாமி. அவரும் லக்ஷ்மணர் ராமர்னா ஒன்னா படிச்சவா, வாடா போடான்னு தான் பழக்கமே. அங்க போறதே அங்க சுயஜர் எப்படி இருக்காருன்னா, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இது அக்னிஹோத்திர சாலையில உட்கார்ந்து இருக்கார். இது காத்தால நடக்கிற விஷயம். ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இதை நாமெல்லாமும் தெரிஞ்சுக்கணும். வைதிகா இருக்கா பத்தியில, வைதிகத்துக்கு வரதே சுஷ்டுவா பஞ்சகச்சம் என்ன, அது என்ன, இது என்னன்னு அமக்கலப்படும். அப்புறம் வைதிகம் முடிஞ்சு 2 மணிக்கு பார்த்தா ஜீன்ஸ் பேண்ட் என்ன, சட்டை என்ன, அது என்ன, இது என்னன்னு நம்மாத்து வாத்தியார் தானா அப்படின்னு இப்ப இந்த கட்டி விட்ட குடுமையை அப்படி அவுத்து விட்டு இது பண்ணினா பங்க் கட்டு மாதிரி ஆயிடும். நமக்கே வித்தியாசமா இருக்கும். நம்மாத்து வாத்தியார் தானா இவர் அப்படின்னு. வேணாம், வைதிகா வந்து லௌகிகமான சௌக்கியத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. யாருமே எல்லாத்தையும் தியாகம்லாம் பண்ணிவிட முடியாது. சங்கமும் அது மாதிரி இருக்கு. ஆனா ஓரளவு நாம் எந்த தர்மத்துல இருக்கமோ அந்த தர்மத்துக்கு பிரதிகூலம் இல்லாததான நிலையில இருக்கணும். அத வந்து ஓரளவாவது நாம வெளியில காமிக்கணும். நாமே இப்ப குடுமிய மறைக்கிறதுனால, பூனலை மறைக்கிறதுனால நான் வெக்கப்பட்டேன்னா அப்ப நானே அதை கண்டு விரும்பலன்னு அர்த்தம். நீ இன்னொருத்தன் பரிகாசம் பண்றதுல என்ன இருக்கு? எனக்கு 6 வயசுல கூணல் போட்டு குடுமி வச்சுட்டா, எங்க தாத்தாவோட மெட்ராஸ் வரேன் டே எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று கும்போனுக்கு பேர் வரும், சோழன்னு பேர் இருக்கு. அந்த ரயில்ல வரதே விழுப்புரத்துல நன்னா இன்னைக்கு பசுமையா ஞாபகம் இருக்கிற விஷயம். விழுப்புரத்துல பிளாட்ஃபாரத்துல 4 பேர் என்னை பார்த்து பரிகாசம் பண்றான் குடுமின்னு. நான் சொல்றது 74, 75 ரொம்ப தீவிரமா இருந்த சமயம். குடுமியெல்லாம் வச்சுட்டு போக முடியாது, ரொம்ப பரியாசம் பண்ணுவான். குடுமின்னு பரியாசம் பண்ணா. நான் எங்க தாத்தாட்ட சொன்னேன், நான் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். பாருங்க பரியாசம் பண்றான் அப்படின்னு உடனே பேசாம இருந்து. ரொம்ப அழகா பேசுவேன் தாத்தா. இப்ப எதுக்கு நீ கத்தற? நான் தான் சொன்னேன் தாத்தா, நான் வச்சுக்க மாட்டேன், எனக்கு பரிய வெட்கமா இருக்கு. இப்ப பாருங்க பரியாசம் பண்றான், சிரிக்கிறான் பாருங்க. இவரு அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியாது குடும்பத்துல. அதெல்லாம் மறந்து 2 நிமிஷம் உன்னை பார்த்து சிரிக்கிறானேடா, அதுக்கு அந்த குடுமி காரணமா இருக்கேடான்னு.
அவன் பிரச்சனை எல்லாம் மறந்து சிரிக்கிறானே, அந்த சந்தோஷத்தை நீ கொடுக்குறியேடா அப்படின்னா. எனக்கு அந்த வார்த்தைக்கு வேல்யூ அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியல. இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா குடும்பம் எடுத்துருவேன் நான். 10 கோடி ரூபாய் கொடுத்ததுக்காக பரதேசம் போவேன் நான். எத்தனை பேர் எத்தனை ஆஃபர் பண்றான். நான் பெருமைக்காக சொல்லல, ஒரு சனாதன தர்மத்தோட வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ரவுண்டு நான் வெளிநாடு உபன்யாசத்துக்கு போயிட்டு வந்தேன்னா லைஃப் செட்டில்மெண்ட் எனக்கு. இவெல்லாம் இப்ப போறா பாருங்க, இவா மாதிரி எங்களோட யோக்கியதை கிடையாது. எல்லா ஃபீல்டுலயும் எங்களுக்கு யோக்கியதை உண்டு. வேதம், வேதாங்கம், சாஸ்திரம், பிரயோகம், ஜோசியம், பிரவச்சனம், இத்தனை விஷயம் தெரியும். இத்தனை பேருக்கு எல்லாரும் என்னதான் நீங்க ராமாயணத்தை தலைகீழா சொன்னாலும், கிருத்திகா நட்சத்திரம், அஸ்வதி நட்சத்திரம், 27 நட்சத்திரத்துல இன்னென்ன நட்சத்திரத்துக்கு இன்னென்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். கதை முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்துருவா, மாமா என்ன நட்சத்திரம் நான் இதுல இருக்கேன். நான் சொன்ன ராமாயணம் மனசுல இருக்காது, அந்த ஜோசியம் தான் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு பணம் பண்றவா எத்தனை பேர் இருக்கா? என்ன 3 டிவில இருந்து கூப்பிட்டான், இந்த நித்தியம் ராசி பலன் சொல்ற அப்படியெல்லாம் வரமாட்டேன்னு. அது அது கரெக்ட் கிடையாது, அது கோச்சாரம். அது மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு அப்படியே மாடியை பொத்து போட்ட போறதும்பா. உலகத்துல இருக்கிறதே 12 ராசி தான். அந்த 12 80 கோடியா டிவைட் பண்ணி 80 கோடியில டிவைட் பண்ணினோம்னா மீனராசிக்கு 75 கோடி வரும். 75 கோடி பேருக்கும் பாகத்தில் கொட்ட போறதா என்ன? இது என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு? அவா ஜாதகம், லக்னம், தசா, புத்தி இதை வச்சுதான் பலன்கள். இது மாதிரி ஜனங்களை பிரமிக்க வச்சு ஏமாத்தி 5 ரூபாய் சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாத்தியமே கிடையாது. அது ஒண்ணும். அதை விட முக்கியம், சமுத்திர தரணம் கூடாது, விதேச கவனம் கூடாது, யாக யஜ்ஞங்கள் சோமயாகங்கள்லாம் பண்ணிருக்கோங்கிற நியமத்துல நாம இருக்கணும். ஒரு தடவை ரொம்ப ஒருத்தர் கம்பல் பண்ணினார் என்ன, வெளிநாடு வரணும்னு. நான் மாட்டேன்னு. நீங்க எந்த காலத்துல இருந்து பேசுறேன்னு என்ன கேட்டார் அவர். இப்ப நீங்க எந்த காலத்துல நின்று பேசுறேன் ஜிபாங்கோ, எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் போறது ரைட்டா தப்பான்னு நான் போனவாளை பத்தி நான் அபிப்பிராயம் சொல்லல. சாஸ்திர ரீதியா போகக்கூடாதுன்னு இருக்கு. இன்னி பாருங்க, சிஷ்டாச்சாரத்துல அதை ஃபாலோவும் பண்றான். ஏன் நம்ம காஞ்சி பெரியவா, ஸ்ருங்கேரி பெரியவா யாராவது போயிருக்கால? எத்தனையோ சுவாமிஜி போயிட்டு வராளே. இவா போயிட்டு வந்தா யாராவது தடுக்க போறாளே? வெளிநாட்டிலே வரவா எல்லாருக்கும் இவ அனுகிரகம் பண்ணினாலும் இவா போறாளா எங்கேயாவது? ஏன் போகல? அப்படின்னா போகக்கூடாதுங்கிறது நியமம். அது பிரத்யேகமா இருக்கிறதுனால நான் வரதில்லை. பாருங்கோ, அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், வெளிநாடு போற யோகம் எல்லாருக்குமே வாழ்க்கையில வரலாம். சேங்காலிபுரம் பரம்பரையில பிறக்கிற யோகம் எல்லாருக்கும் வராது. அதனால என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஒண்ணு எதுக்கு சொல்றோம்னா, இந்த சிஷ்டாச்சாரம் ரொம்ப முக்கியம். கொஞ்சமாவது நாம் அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த தர்மமானது ஹிருதயஸ்பரிசியா இருக்கும். கேட்கிறவாளுக்கு ஹிருதயஸ்பரிசியா இருக்கும். நமஸ்காரம் வாடா போடான்னு சொல்லி பழகின லட்சுமணன் அவர் ஜபம் பண்ணி உட்கார்ந்துக்கிற கோலத்தை பார்த்துட்டு நமஸ்காரம் வந்தித்வா லக்ஷ்மணோ பிரவீத், நமஸ்காரம் பண்ணிட்டு அண்ணா உங்களை கூப்பிட்டார் அப்படின்னு உடனே எல்லா தானமும் பகவான் நேரடியா பண்ணல. எல்லாம் ரொம்ப இங்கிதம். பகவான் படுத்துட்டு இருக்கிற கட்டில் ரொம்ப உயர்ந்த கட்டில், தங்க வேலைப்பாடெல்லாம் பண்ணினது. இத நான் காட்டுக்கு போறதுனால நம்ம ஆத்துல வச்சுட்டு போலாம்னு சீதை சொல்றாள். சையாதானம்ங்கிறது உயர்ந்த தானம். அது வாங்கிக்கிறவனுக்கு பெரிய பாவம். ஜாதகத்துல கல்யாணமே நடக்காது. சில பேர் 4, 3, 7 இதையே பார்த்துட்டு இருப்பான். 12ஆம் இடத்தை பார்க்கணும். 12ஆம் இடத்துல அந்த சுகம் வரத்துக்கு பிரதிபந்தகம் இருந்ததுன்னா கல்யாணம் நடக்காது. அதுக்கு சையாதானம் பண்ணினா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு இருக்கு. படுக்க நல்ல கல்யாணம் பண்ணிக்கிற குழந்தைகளுக்கு படுக்க வெந்தய தலகாணி எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய புண்ணியம். அது ஆனா எல்லாரும் வாங்கிக்க மாட்டா. இப்ப இரண்ய கர்ப்பஸ்தம்னு சொல்லிதான் வாங்கிக்க மாட்டா. எங்க முத்தண்ணாவார் பாடசாலை நடத்தும் போது அவர் தானம் வாங்க மாட்டார்.
ரூபா தானம் வாங்க மாட்டார் செங்காலிபுரத்துல. அதனால என்ன பண்ணுவா அந்த செங்காலிபுரத்துல உள்ள பணக்காரா, பசுமாடு கண்ணு போட்ட உடனே 16 நாள் ஆன உடனே அந்த பசுமாட்டை கண்ணுட்டியோட கொண்டு வந்து கொள்ளையில கொட்டில கட்டிட்டு உள்ள வந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற எங்க தாத்தாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, முத்தன்னா நம்ம ஆத்துல 2-3 மாடு சேர்ந்தாப்புல கண்ணு போட்டுது, ஒரு மாடை இங்க கட்டியிருக்க, அந்த பாலை எடுத்து நீங்க அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மரப்படி மாடை நான் ஓட்டின்னு போறேன், அது சினையான உடனே திருப்பி கண்ணு